ஜூனு ஆக்சுவலாக நேற்று நம்ம வச்சுருந்தோம் பார்த்தீங்களா 24,800 புட்டு. அது ஆக்சுவலாக வந்து இந்த லோலேருந்து அப்படியே வந்து எஸ்ஓலேருந்து மார்க் பண்ணிட்டு திருப்பி வந்து 200 210 கிட்ட போச்சு. அது இன்றைக்கி மார்னிங் வந்து ஓப்பன் ஆனோடனே அப்படியே வந்து கீழே 131 கிட்ட 200லேருந்து 131 கிட்ட வந்து இறங்கிச்சு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா 70 பாயிண்ட்ஸ்ட்ட வந்து காலையிலே வந்து ப்ராஃபிட் கொடுத்துருக்கு. ஓகேவா? இப்போ என்னென்னா கால் சைடில் வந்து 4% வந்து ஆப்ஷன் பையருக்கு ப்ராஃபிட்டும், அதே மாதிரி புட் சைடில் வந்து பார்த்திங்கன்னா 25% வந்து புட் ரைட்டருக்கு வந்து பார்த்திங்கன்னா ப்ராஃபிட்டாக வந்து வந்திருக்கு. ஓகே, இப்போ வந்து நம்ம மார்க்கெட்டை வந்து வாட்ச் பண்ணோம் எப்படி இருக்குன்னு. ஓகேவா? இப்போ என்னென்னா மார்க்கெட் வந்து இன்றைக்கி ஒரு நேரோ சிபிஆர் வந்து ஃபார்ம் ஆகிருக்கு. நேரோ சிபிஆர் வந்து ஃபார்ம் ஆகிருக்கு. என்னென்னா டிசெண்டிங் அது. ஓகேவா? இந்த மாதிரி நேரோ சிபிஆர் வந்து டிசெண்டிங்கில் வந்து ஃபார்ம் ஆனால் இதில் இருக்க R1 ரீடெஸ்ட் பண்ணிவிட்டு ஃபர்தராக வந்து ஃபாலோ ஆகும். இதே வந்து நேரோ சிபிஆர் வந்து அசெண்டிங்கில் இருந்தால் சப்போர்ட் வந்து S1 வந்து தொட்டுட்டு மார்க்கெட் வந்து மேலே போகும். ஓகேவா? இப்போ என்னென்னா இந்த R1 வந்து தொட்டது என்னென்னா திருப்பி வந்து ஃபாலோ ஆகிறதுக்கு தான். இப்போ வந்து என்னென்னா நம்ம ட்ரேடுக்குள்ளே வந்து என்ட்ரு ஆகணும். ஏன்னா R1 ரிவர்சல் வந்து நல்ல ஒரு ட்ரேடு. ஓகே, அதனால் என்ன பண்ண போகிறோம், நம்ம R1 வந்து செல் பண்ணிக்க போகிறோம். ஓகே, காலை வந்து R1 வந்து செல் பண்ண போகிறோம். ஓகேவா? என்னன்னா அது 24,800 காலை வந்து செல் பண்ணிக்கலாம். எவ்வளோனா 10 லாட்டு. இன்றைக்கி டேட் வந்து 20/26/2025. இங்கே நம்ம ட்ரேட் என்ட்ரு ஆகிடுச்சு. என்னென்னா நம்ம 191.95 வந்து எடுத்திருக்கோம். ஓகேவா? அதை வந்து நம்ம மார்க் பண்ணிக்கலாம். 800 கால் இதில் இல்லையா? ஸ்டாப் லாஸ் வந்து இங்கே 60 பாயிண்ட்ஸ் வந்து வச்சுருவோம். ஓகே, இங்கே ட்ரேட் நம்மளுக்கு எக்ஸிக்யூட் ஆகிடுச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா 14 பாயிண்ட்ஸ் வந்து நம்ம வந்து லாஸில் இருக்கோம். ஓகேவா? திருப்பி நான் அப்டேட் பண்ணுறேன் ஸ்டேட்டஸ் என்னென்னு. வந்து 948 நம்மளுக்கு இந்த 1%க்கு மேலே வந்து மார்க்கெட் வந்து ஏறிடுச்சு. ஓகேவா? அதனால் என்னென்னா நம்ம வந்து இங்கே ஆட் பண்ணிக்கணும். அது இல்லாமல் வந்து R1லேருந்து R2 வந்து ஃபாஸ்ட்டாக வந்து போகும். அதனால் வந்து நம்ம இங்கே புட்டை வந்து நம்ம செல் பண்ணிக்க போகிறோம். என்னென்னா 100% இந்த 25,150 இருக்குல்ல, அதை வந்து ஒரு 10 லாட்ஸு. ஓகேவா? இதுக்கு என்னென்னா நம்மளுக்கு கேபிட்டல் எவ்வளோ தேவைப்படும்னா 23 lakhs. ஓகேவா? இப்போ நம்ம இங்கே இதை எடுத்துருக்கோம். எவ்வளோனா 305 வந்து எடுத்துருக்கோம். 25,150 புட்டு. 25,150 புட்டு. 25,150 புட்டு. ஓகேவா? இது வந்து நம்ம 305க்கு வந்து எடுத்துருக்கோம். இது 305ல் வந்து எவ்வளோக்கு எடுத்துருக்கோன்னு சொல்லி பார்த்துருக்கோம். ஓகே, இங்கே 2 பக்கமாக நம்ம எடுத்துருக்கோம். ஏன்னா நம்மளது வந்து என்னென்னா அந்த R1 வந்து ரிஜெக்ஷன் வந்து ஆகலை. அதுக்காக வந்து என்ன பண்ணிட்டோம், இங்கேருந்து ரிஜெக்ஷன் ஆகாமல் பிரேக் அவுட் ஆகிடுச்சு. பிரேக் அவுட் ஆகிடுச்சுன்னா அப்போனா கண்டிப்பாக வந்து இந்த R2க்கு வந்து R1 R2 எப்போவுமே வந்து ஃபாஸ்ட்டாக வந்து ட்ராவல் ஆகும். ஓகேவா? இந்த இடத்துல வந்து நம்ம ஒரு பொசிஷனை வந்து க்ளோஸ் பண்ணோம், ஒரு பொசிஷனை வந்து ஹோல்ட் பண்ணோம். ஓகேவா? என்ன பொசிஷனை க்ளோஸ் பண்ணால் புட்டை நம்ம வந்து செல் பண்ணிக்கலாம். இந்த பொசிஷனை வந்து க்ளோஸ் பண்ணிக்கணும், இந்த பொசிஷனை வந்து ஹோல்ட் பண்ணிக்கணும். இப்போ இங்கே வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஒரு 34 பாயிண்ட்ஸ்ட்டை வந்து நம்மளுக்கு லாஸில் இருக்குது. ஓகேவா? இப்போ 1.2% வந்து லாஸ் இருக்குது. ஒன்றும் இஷ்யூஸ் இல்லை, பார்த்துக்கலாம். இந்த இடத்துல வந்து ரிஜெக்ஷன் ஆனால் அப்போ ப்ராஃபிட்டை க்ளோஸ் பண்ணிட்டு இன்னொரு பொசிஷன் வந்து ஹோல்ட் பண்ணோம். இந்த இடம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட் ஆகிடுச்சு. இப்போ பாப்பா திருப்பி அப்டேட் பண்ணுறேன். ஆனால் 9 வந்து 10 o'clock ஆகுது. இந்த இடம் வந்து பிரேக் அவுட் ஆகிடுச்சு. பார்த்திங்களா? பிரேக் அவுட் ஆகிட்டு இது வந்து சப்போர்ட்டாக வந்து ரியாக்ட் பண்ணுறது. இங்கே பாருங்கள், இங்கே வந்து இது டெசிட்டிவாக ஃபாஸ்ட்டாக வந்து பிரேக் அவுட் ஆகி திருப்பி வந்து இது ரீடெஸ்ட் பண்ணி திருப்பி வந்து இது மேலே போகும். இந்த R1லேருந்து R2க்கு போகும். இப்போ என்ன பண்ணலாம், நம்ம வந்து ப்ராஃபிட் புஷணும். இந்த இதில் இருக்குது பார்த்திங்களா, இதை எக்ஸிட் பண்ணிக்கலாம். கால் பொசிஷனை எவ்வளோவில் இருக்குன்னா இது வந்து பார்த்திங்கன்னா 211 இருக்குது. ஓகே, 10 பாயிண்ட்ஸ் இருக்கா, 207 இருக்குது பாருங்கள். இதை 11 போட்டு எக்ஸிட் பண்ணிக்க வேண்டியதுதான்.
ஓகே. இப்போ வந்து நம்மளுக்கு 19,500 லாஸ் இருக்குது, 1% லாஸில் இருக்குது. நம்மளோட வியூ வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல வந்து ஒரு புல்லிஷ் வியூ தான். ஓகேவா? நம்ம இங்கேருந்து இது கீழே வர வர நம்மளுக்கு ஃபுல்லாகவே வந்து ப்ராஃபிட் தான். ஓகேவா? இந்த இடத்துல வந்து அவன் வந்து கீழே வந்து வரணும், இதுக்கு மேலே வந்து மேலே போகக்கூடாது. ஏன்னா வியூ வந்து புல்லிஷ் வியூனால் இந்த வந்து R1லேருந்து R2க்கு வந்து அவன் வந்து ஃபாஸ்ட்டாக போகணும். R2 வந்து 24,925. இங்கே 25, இதில் 40 பாயிண்ட்ஸு, இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 25 பாயிண்ட்ஸ், மொத்தம் 65 பாயிண்ட்ஸு. இது வந்து பார்த்திங்கன்னா டெல்டா வந்து 100ல் இருக்குது. 100ல் இருக்குன்னா அது 60 பாயிண்ட்ஸ் வந்து மேலே ஏறினா இது 60 பாயிண்ட்ஸ் வந்து கீழே இறங்கணும். ஓகேவா? அதனால் இங்கே 60 பாயிண்ட்ஸ் வந்து நம்ம கரெக்டாக டார்கெட் வச்சுப்போம். இங்கேருந்து இங்கே வரணும். வந்துச்சுன்னா நம்ம வந்து ப்ராஃபிட்டை வந்து புக் பண்ணிக்கலாம். திருப்பி வந்து ஸ்டேட்டஸ் வந்து அப்டேட் பண்ணுறேன். வந்து பார்த்திங்கன்னா 10:30 ஆகுது. ஆக்சுவலாக இது நேரோ சிபிஆர்னால் வந்து பார்த்திங்கன்னா இது ஆக்சுவலாக வந்து இது டேரெக்ஷன் வந்து சிங்கிள் டேரெக்ஷன் எப்போவுமே போகுமே. அது என்னன்னா இது வந்து இந்த R1 வந்து கிராஸ் பண்ணிச்சனாலும் வந்து பார்த்திங்கன்னா இது அப்படியே ஒரு சிங்கிள் டேரெக்ஷனில் வந்து அப்படியே வந்து போவோம். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இந்த S1 தாண்டிச்சினாலும் சிங்கிள் டேரெக்ஷனில் அப்படியே வந்து போவோம். ஓகே, இப்போ நம்ம பொசிஷன்ஸ்லாம் வந்து எப்படி இருக்குதுன்னு சொல்லி போய் பார்ப்போம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம பொசிஷன் வந்து கண்டினியூவாக வந்து கீழே வந்து இறங்கிட்டு தான் இருக்குது. ஏன்னா நம்ம வந்து பார்த்திங்கன்னா இந்த பொசிஷனை வந்து க்ளோஸ் பண்ணிட்டோம், ஒரு பொசிஷனை வந்து ஹோல்ட் பண்ணுறோம். ஏன்னா நம்ம டெல்டா அதனால தான் வந்து 100ல் வந்து எடுத்தோம், அதில் 25,100ல் வந்து எடுத்தோம். ஓகேவா? இங்கே வந்து பார்த்திங்கன்னா இந்த ரெசிஸ்டன்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா அவங்க எல்லாம் வந்து பொசிஷனை க்ளோஸ் பண்ணிட்டாங்க. அதுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா மேலே எங்கன்னா 25,200ல் தான் வந்து பார்த்திங்கன்னா இது இருக்குது, ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. அது வரைக்கும் வந்து இது வந்து ஸ்டாடலாக வந்து ரியாக்ட் பண்ணோம். இருந்தும் வந்து என்னென்னா இங்கே கன்சல்டேட் ஆகிட்டு ஃபர்தராக வந்து மேலே தான் வந்து போவேன். இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 94 பாயிண்ட்ஸ் வந்து நம்மளுக்கு வந்து ப்ராஃபிட் வந்து இருக்குது. அதான் 94 கீழே வந்து வந்துடுச்சு. இப்போ வந்து நம்ம ப்ராஃபிட் வந்து பார்த்திங்கன்னா 55,000 இருக்குது. 55,000னா நம்மளுக்கு வந்து எவ்வளோ ப்ராஃபிட்னா இந்த 20 லேக்ஸ்க்குன்னு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2.8% வந்து நம்மளுக்கு வந்து ப்ராஃபிட் வந்து இருக்குது. ஃபர்தராக வந்து இந்த பொசிஷனை வந்து நம்ம ஹோல்ட் பண்ணிகிட்ருக்கோம். ஏன்னா வந்து இன்றைக்கி டே ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா சிங்கிள் டைரக்ஷனில் வந்து போகிறதுக்கு தான் வந்து வாய்ப்புகள் அதிகம். ஏன்னா இது நேரோ சிபிஆர்னால் அது கீழே இறங்கினாலும் நம்ம வந்து பொசிஷனை வந்து ஹோல்ட் பண்ணுவோம். என்ன ரிசல்ட் கொடுக்குதுன்னு எண்ட் ஆஃப் த டேயில் வந்து பார்ப்போம். ஓகேவா? 11:40 ஆக்சுவலாக இவ்வளோ நேரம் இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு 10:30லேருந்து ஒரு 11:40 வரைக்கும் 1.25 மணி நேரம் வந்து கன்சால்டேட் ஆகிட்டு இருந்தது. அதுலேருந்து ஒரு பிரேக் அவுட் கிடச்சி இப்போ ஒரு ரேலி வந்து போகுது. இப்போ நம்ம பொசிஷன்ஸில் எப்படி இருக்குன்னு சொல்லி போய் பார்ப்போம். அதுக்கு முன்னாடி ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்ப்போம். இந்த ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே புட் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் வந்து பில்ட் ஆகிடுச்சு. ஏற்கனவே இந்த 25,000ல் கால் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டு காலையில் பார்க்கும்போது ஹெவியாக இருந்தது, அதை தாண்டி போகுமா அப்படின்ற மாதிரி இருந்தது. அதுக்கப்புறம்ட்டு வந்து ஒரு நேரோ சிபிஆர்னால் ஒரு பையிங் ப்ரெஷர் வந்து திருப்பி வந்து இந்த பையிங் வந்து கண்டினியூ ஆகுது. இப்போ நம்ம பொசிஷன்ஸில் எவ்வளோ ப்ராஃபிட் கொடுத்து சொல்லி போய் பார்க்கலாம். இப்போ ஒரு லெக்கில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 108 புள்ளிகளும் ப்ராஃபிட்டும், இன்னொரு லெக்கில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம க்ளோஸ் பண்ணிட்டோம். இந்த ஒரு லெக் தான் வச்சுருக்கோம், 25,150 புட்டை மட்டும் வச்சுருக்கோம். அதில் 117 புள்ளி ப்ராஃபிட் இருக்குது. 197 198 கிட்ட இருக்குது. ஓகேவா? 94 காமிக்குது. இங்கே வந்து பார்த்திங்கன்னா 69,000 வந்து இப்போதைக்கு ப்ராஃபிட் இருக்குது. 69,000னா வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோனா 3.45% வந்து நம்மளுக்கு ப்ராஃபிட் இருக்குது. பார்ப்போம் எண்ட் ஆஃப் த டேயில் எவ்வளோ ப்ராஃபிட்டு கொடுக்குதுன்னு. அது பிரகாரம் வந்து நம்ம ப்ராஃபிட்டை வந்து புக் பண்ணிப்போம். இதுதான் வந்து பார்த்திங்கன்னா 11:40 வந்து அப்டேட்டு. திருப்பி வந்து 1 hour கழிச்சு அப்டேட் பண்ணுறேன். டைம் வந்து 1:12 ஆகுது. ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா இப்போ அதே வந்து அந்த ஹைக்கு தான் வந்து வந்திருக்கு. ஏற்கனவே வந்து ஒரு 11:40க்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த ஹை தான் வந்திருக்கு. இப்போ நம்ம பொசிஷன்ஸ் எப்படி இருக்குன்னு சொல்லி போய் பார்ப்போம். இதில் வந்து பார்த்திங்கன்னா புட்டோட ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் நல்லா வந்து பில்ட் ஆகிருக்கு. இங்கே ஸ்டாடல் மாதிரி இருந்த பொசிஷன் வந்து கொஞ்சம் வந்து புட்டுக்கு வந்து பொசிஷன்ஸ் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. அப்போனா வந்து அதனால் வந்து இந்த லோ வரும்போது புட்டோட பில்டப் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கும். அதனால் வந்து ஒரு புல் பேக் வந்து வந்திருக்கு. இந்த புல் பேக் என்னென்னா இது 25,200க்கு வந்து போகிறதுக்கு நிறைய வந்து பாசிபிலிட்டிஸ் இருக்குது. நம்ம பொசிஷன்ஸ் எப்படி இருக்குது சொல்லி பார்க்கலாம்.
ஆக்சுவலாக நம்ம பொசிஷன் என்னன்னா அதே இடத்துல தான் இருக்குது, இந்த ஹை கிட்ட தான் இருக்குது. என்னென்னா ப்ரீமியம் வந்து கொஞ்சம் லைட்டாக வந்து டிகேவாக இருக்குது. இந்த ஏரியாவில் வந்து பார்த்திங்கன்னா 191 இருக்குது, அதே பொசிஷனில் தான் இருக்குது. ப்ரீமியம் டிகேனால ஒரு 5 பாயிண்ட்ஸ் வந்து கீழே இறங்கியிருக்கு. இப்போ நம்மளது எவ்வளோ இருக்குதுன்னு சொல்லி போய் பார்ப்போம். ப்ராஃபிட் கொடுத்துருக்கு. இங்கே வந்து பார்த்திங்கன்னா 75,000 வந்து ப்ராஃபிட் வந்து கொடுத்துருக்கு. 75,000 வந்து ப்ராஃபிட்னா 3 வந்து 75% வந்து 3.75% நம்மளுக்கு இந்த இடத்துல வந்து ப்ராஃபிட் கிடச்சிருக்கு. நம்ம பொசிஷன் ஹோல்ட் பண்ணுவோம். எண்ட் ஆஃப் த டேல என்ன ரிசல்ட் கொடுக்குதுன்னு சொல்லிட்டு பார்ப்போம். வந்து 3 ஆகுது. இப்போ இந்த ஹையே வந்து பார்த்திங்கன்னா பிரேக் அவுட் ஆகிருக்கு. இந்த R5 இருக்குது பார்த்தீங்களா, R5 தான், R5 இருக்குல்ல, அது பிரேக் அவுட் ஆகிட்டு ஒரு ரேலி ஒன்று ஸ்டார்ட் ஆகுது. எப்போனா ஒரு 3:03க்கு. இப்போ நம்ம பொசிஷன்ஸ்லாம் எப்படி இருக்குன்னு சொல்லி போய் பார்ப்போம். என்னன்னா ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டில் இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா புட்டு ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் இருக்குது. அதனால தான் வந்து இந்த இடத்துல வந்து கீழே வந்தோம், அதுக்கப்புறம் வரவில்லை, மேலே வந்து நிப்பாட்டிருக்காங்க. ஓகேவா, கால் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் வந்து கம்மியாக இருக்குது. அதனால தான் வந்து இன்றைக்கி வந்து ரேலி இருக்குது. சப்போஸ் இங்கே வந்து பார்த்திங்கன்னா திருப்பி வந்து காலை இப்போ நிறைய பேர் என்னென்னா புட்டை ரைட் பண்ணுவாங்க. அதனால் வந்து நான் பொசிஷனை மாற்றத்துக்கு கூட வந்து நிறைய வந்து சான்சஸ் இருக்குது. இல்லாட்டி இப்படியே வந்து அவங்க அதை வந்து காலை வந்து பை பண்ணி மேலே கொண்டு போவாங்க. அதுக்கப்புறம் வந்து பொசிஷன் வந்து நிறைய பில்ட் பண்ணும்போது இது பண்ணுவாங்க. இன்றைக்கி வந்து நேரோ சிபிஆர்னால ஃபுல் வந்து புல்லிஷ் கேண்டில் தான். இன்றைக்கி நம்ம டார்கெட் ஆனால் 150 தான் நம்ம எடுத்துருக்கோம். 23,150 தான் நம்ம வந்து எடுத்துருக்கோமே. அது வந்து கரெக்டாக வந்து இன்றைக்கி அந்த இடத்துக்கும் வந்து போயிடும். காலையிலேருந்து அந்த ட்ரேடை வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க. இப்போ வந்து இது எவ்வளோ இருக்குன்னா ப்ரீமியம் வந்து இதுக்கு மேலே வந்து குறைய மாட்டுது. அதனால் வந்து நம்ம பொசிஷன்ஸ் வந்து க்ளோஸ் பண்ணிவிடும். இங்கே எவ்வளோனா 176 இருக்குது. அதே மாதிரி என்னென்னா ரொம்ப நேரம் வந்து பொசிஷன் வந்து கன்சல்டேட் ஆகிட்டு திருப்பி வந்து மேலே போகும்போது அந்தளவுக்கு வந்து ப்ரீமியம் வந்து டிகே ஆகலை. இந்த இடத்துல இது ப்ரீமியமும் இன்க்ரீஸ் ஆகலை. அதனால் எப்படி வந்து ப்ரைஸ் வந்து ஷூட் ஆகுது பாருங்கள். ப்ரீமியம் வந்து குறையவே இல்லை, அப்படியே நிற்கிது. இன்னும் என்னென்னா ப்ரீமியம் வந்து ஃபாஸ்ட்டாக வந்து குறையணும், இல்லாட்டி நம்ம பொசிஷனை வந்து க்ளோஸ் பண்ணிடணும், இல்லாட்டி ரிவர்ஸ்ட் ஆகிடும். ஓகே, நம்ம வந்து இது ப்ரீமியமில் எந்த சேஞ்சஸ் இல்லை. அதனால் வந்து நம்ம வந்து க்ளோஸ் பண்ணிக்கலாம். கீழே வருமா இல்லை மேலே போகுமா தெரியாது. 175 இருக்குது. ஆக்சுவலாக இது லோ வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோனா 171 வரைக்கும் வந்துச்சு. இங்கே பாருங்கள், இந்த லோ இங்கே இருக்குது பார்த்திங்கன்னா 171 வரைக்கும் லோ இருக்குது. அந்த லோவை வந்து அதனால் கிராஸ் பண்ண முடியல. ஆனால் ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா ஃபாஸ்ட்டாக வந்து ஷூட் ஆகிட்டுருக்கு. இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ப்ரைஸ் இறங்காமல் இந்த மாதிரி இருந்தால் ரிவர்சல் ஆகிறதுக்கு நிறைய வந்து பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அதனால் வந்து 175 போட்டு நான் க்ளோஸ் பண்ணிக்கிறேன். ஒருவேளை ப்ரைஸ் வந்து இதுவாக இல்லையா, 173 இருக்குது ப்ரைஸ், 72, 169, 68 இருக்குது ப்ரைஸு. தெரிஞ்சுங்களா, இந்த இடத்துல வந்து லோ வந்து விழுந்துட்டுருக்கு. ப்ரைஸ் யாருன்னா அந்த இடத்துல வந்து குறையில. தெரிஞ்சுங்களா, இப்போ வந்து 165, 164 இருக்குது ப்ரைஸு. ஓகேவா, இது 25,150 தான். 166 இருக்குது. நம்ம வந்து 166 போட்டு எக்ஸிட் பண்ண வேண்டியது தான். 174 காமிக்குது. இங்கே பாருங்கள், 166, 164 ப்ரைஸ் பண்ண 63, 62. தெரிஞ்சுங்களா, அது சரியாக வந்து ஒர்க் ஆகலை, அப்படியே நின்று போச்சு. 65 நம்ம 66 போட்டு எக்ஸிட் பண்ணிப்போம். ஓகேவா, இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்ம எவ்வளோ க்ளோஸ் பண்ணிட்டோம்னா 90,000 வந்து ப்ராஃபிட் புக் பண்ணியிருக்கோம். 90,000னா வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோனா 80னா வந்து 4.5% வந்து ப்ராஃபிட் வந்து இன்றைக்கி வந்து புக் பண்ணியிருக்கோம். ஓகேவா, இதுதான் வந்து இனியோட வந்து ட்ரேடு. நாளைக்கு எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு நாளைக்கு ட்ரேடை வந்து பார்ப்போம்.